அன்பிற்கினிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதிய சாதனைகளை படைத்து புதிய வெற்றிகளை பெற்று வழிமறிக்கும் தடைகளையெல்லாம் தகர்த்து வளமான தமிழ்நாட்டை படைத்திட இப்புத்தாண்டில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடி அருகே 12 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோவில் சிக்கினான். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் சிறுவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவி வருவது பெற்றோர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே துணிக்கடையில் பணியாற்றிய 21 வயது பெண்ணிற்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த துணிக்கடை உரிமையாளர் சிக்கினார். விடியல் பயணம், மகளிர் முன்னேற்றம் என வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் ஆட்சியில் கல்விக்கூடங்கள் முதல் வேலைக்கு செல்லும் இடம் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கல்லூரி மாணவியிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்த மளிகை கடைக்காரர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் வீதியில் நடமாட முடியாதபடி பாலியல் குற்றங்கள் பல்கி பெருகி இருப்பது பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 63 வயது காமுகன் சிக்கினான். அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்துக் கொள்பவரின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என்கிற சூழல் நிலவுகிறது. கோவை தெற்கு உக்கடம் பகுதியில் 2 பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிக்கினான். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் கடும் அதிருப்தி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தீயணைப்பு படை வீரர் சிக்கினார். தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் அரசு ஊழியர்களையே கட்டுப்படுத்த முடியாத மாடல் முதல்வர் எப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பார் என மக்கள் கேள்வி. அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்ட ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 7 நாட்களில் மட்டும் 50 பாலியல் குற்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. மணிப்பூர், காஷ்மீர் குறித்தெல்லாம் கவலைப்படும் திராவிட மாடல் முதல்வர் எப்போது தமிழகத்தில் நடக்கும் அவலங்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பார் என தமிழக பெண்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் தாழவாடி அருகே நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்து அரசு பள்ளி மாணவனையும் அவரது பாட்டியையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்த மர்ம கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் ஈரோடு, திருப்பூர் பகுதிகளில் அடிக்கடி வீடு புகுந்து கொலை செய்யப்படும் சம்பவங்கள் மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேருந்து நிலையம் அருகே இளைஞர் பலத்த வெட்டுக்காயங்களுடன் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததால் பரபரப்பு. விடியா அரசின் ஏவல் துறை ரோந்து பணிகளை முறையாக செய்யாததால் பேருந்து நிலையம் போன்ற பொது இடத்திலேயே கொலை சம்பவம் நடந்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் முருகன்தாங்கல் கிராமத்தில் மது போதையில் பழங்குடியின பெண்ணை கொலை செய்த கணவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அதிருப்தி. ஈரோடு மாவட்டம் தாழவாடி அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பாட்டியும் பேரனும் மர்மமான முறையில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கொலை. திராவிட மாடல் ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அச்சத்துடனேயே வாழும் அவலம். சென்னை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்தில் 15 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் சந்தைக்கு காய்கறிகள் வருவது போல தலைநகர் சென்னைக்கு கஞ்சா பொட்டலங்கள் ரயிலில் வந்திறங்குவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி KK நகர் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் விதமாக போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய திராவிட மாடல் முதல்வர் போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் என வெற்று விளம்பரங்களை வெளியிட்டு கபட நாடகம் ஆடுவதால் சீரழியும் தமிழ் சமூகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 23 கிலோ கஞ்சா பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் ரயில் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வரும் நிலையில் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் மெத்தபெட்டமைன் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் வியாபாரிகளின் கேந்திரமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை.
இந்தியா மார்ட் நிறுவனம் மூலம் போதை மாத்திரை விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் இந்தியா மார்ட் இயக்குநர்கள் மீது வழக்கு பதிவு. இத்தனை நாட்களாக போதைப்பொருள் விற்பனையை கண்டுபிடிக்காமல் திராவிட மாடலின் உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டிருந்ததா என மக்கள் கேள்வி. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் அமைச்சர் சேகர் பாபு தூண்டுதலின் பேரிலேயே மலம் வீசப்பட்டதாக கூறும் திமுக இளைஞரணி நிர்வாகி ரவுடி தன்ராஜ் மற்றும் அமைச்சர் சேகர் பாபுவுக்கு இடையிலான உரையாடல் வெளியாகி பரபரப்பு. திராவிட மாடல் ஆட்சியின் உண்மையை வெளிக்காட்டும் சாட்சியாக இந்த ஆடியோ உள்ள நிலையில் திராவிட மாடல் ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என மக்கள் கேள்வி. நீ பண்ண மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் பாரியா, சொல்லு சொல்லு இப்ப பண்றேன். சவுக்கு சங்கர் விஷயத்த சொல்லுவேன் பாரியா, இப்ப பேசுறேன். பேசு நீ சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. சவுக்கு சங்கர் விஷயத்த நான் தான் பண்ணேன் சொல்றேன் பாரியா. இப்ப பேசுறேன், இப்ப பேச நீ பேசி பேசி என் பேர் தான் நன்றாஜ். வெயிடா வெயிடா மரியாதையா வெயிடா மரியாதை உனக்கு. ஏய் இவள் தான் மரியாதை உனக்கு. அப்புறமா நான் மரியாதை கொடுத்ததை காப்பாத்திக்கிறேன் பாவரியா. வெய் போன நீ பாவரியா, உன் மரியாதை நீ பாவரியா. அப்புறமா வெயிடா உன் மரியாதை நீ பாவரியா. வச்சா உனக்கு நல்லது, இல்லைன்னா கஷ்டம். வைக்க முடியாது, வைக்க முடியாது. என்ன பண்ணுவ? அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்டவருக்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பெண்களின் ஆதரவு இல்லை என உளவுத்துறை தெரிவித்திருப்பதாக தகவல். விடியல் பயணம், உரிமை தொகை போன்ற திட்டங்கள் எதுவும் கை கொடுக்காது என உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டால் உறக்கமின்றி தவிக்கிறாராம் திராவிட மாடல் முதல்வர். பொன்முடி, ஏவா வேலு உள்ளிட்ட திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பெண்கள் குறித்து பேசிய ஆபாச அவதூறு பேச்சுகளே பெண்கள் கடும் அதிருப்தியில் இருக்க காரணம் என உளவுத்துறை கணித்திருப்பதாக தகவல். 4ஆம் தர பேச்சாளர்கள் போல திமுக அமைச்சர்களின் பேச்சுகளாலும் நாள்தோறும் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களாலும் பெண்களின் ஆதரவை திமுக இழந்திருப்பதாக தகவல். முதல்வருக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய உளவுத்துறை ரிப்போர்ட் நாளிதழ்களுக்கும் செய்தி நிறுவனங்களுக்கும் கிடைக்கும் அளவிற்கு செயலற்ற முதல்வராக ஸ்டாலின் இருப்பதாக மக்கள் விமர்சனம். முதல்வர் எதையும் கண்டு கொள்ளாததால் ரிப்போர்ட்களை நாளிதழ்களுக்கு லீக் செய்கிறார்களா உளவுத்துறை அதிகாரிகள் என மக்கள் சந்தேகம். விடுதலை சிறுத்தைகளை தொடர்ந்து ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர் பதவி என திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்கும் காங்கிரஸ் கட்சி. அதிமுக தலைமையில் பலமான கூட்டணி அமைந்ததால் நடுக்கத்தில் இருக்கும் திமுகவை நேரம் பார்த்து கூட்டணி கட்சிகள் மிரட்ட தொடங்கியிருப்பது அம்பலம். ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் இந்து தர்மத்தை கேவலமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கைது செய்து அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும். தமிழக கோயில்களில் கொள்ளையடிக்கக்கூடிய துறை இருக்கும் என்றால் அது இந்து சமய அறநிலையத்துறைதான் என மன்னார்குடி தலைமை ஜீயர் பேட்டி. ஒரு அமைச்சர் பொன்முடி, அவன் இன்னைக்கு அமைச்சர் பதவியிலே இருக்கான். ஒரு இந்து தர்மத்தை கேவலமா பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கத்துல இருக்கு. நம்மளுடைய அரசாங்கமும் அதே மாதிரி தர்ம துரோகிகளையும் இந்து தர்மத்தை அவேளமா பேசக்கூடியவங்க தான் அமைச்சர்களா வச்சுட்டு இருக்காங்க. திராவிடம் உள்ள அரசாங்கமா இருந்தால் அவனுக்கு தைரியம் இருந்தா, அரசாங்க தைரியம் இருந்தா பொன்மொழியை கைது பண்ணி அவர் அமைச்சர் பதவியிலிருந்து வேட்டணும். சென்னையில் சைபர் குற்றப்பிரிவிற்கு என தனியாக கட்டிடம் அமைக்க 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 3 ஆண்டுகளான நிலையில் எந்த பணியும் நடைபெறவில்லை என குற்றச்சாட்டு. முதல்வர் அவர் துறை சார்ந்து அறிவித்த அறிவிப்பே இப்படி வெற்று அறிவிப்பாக இருக்கும் நிலையில் மற்ற துறைகளின் நிலை எப்படி இருக்கும் என மக்கள் கேள்வி. மதுரையில் உடற்பயிற்சி செய்யும் பெண்ணை திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் கருணை கொலை செய்துவிடுங்கள் என முதல்வருக்கு கடிதம் எழுதி வருவதாக தகவல். குறைந்த ஊதியத்தில் பணியாற்றும் தங்களுக்கு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பதாகவும் ஆட்சி அமைந்ததும் ஏமாற்றி விடுவதாகவும் திராவிட மாடல் அரசு மீது விரிவுரையாளர்கள் குற்றச்சாட்டு. கோவையில் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி என விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக சில பள்ளிகளில் மாணவர்களுக்கு போலியாக மருத்துவச் சான்றிதழ் தயாரித்து ஸ்கிரைப் முறையில் தேர்வு எழுதியிருப்பதாக தகவல்.
இதுவரை முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு 1235 ஸ்கிரைப்புகள் மூலம் 9253 மாணவர்கள் தேர்வு எழுதியிருப்பதாக தகவல் வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் எவ்வளவு பெரிய மோசடி அரங்கேறி இருக்குமோ என மக்கள் சந்தேகம். இந்து சமயம் குறித்து ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவியில் இருந்து நீக்கவில்லை எனில் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இந்து மத விரோத ஸ்டாலின் அரசுக்கு சன்னியாசிகள் கடும் கண்டனம். அசுரத்தனமான அரக்கத்தனமான இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் எனவும் உள்ளே சாக்கடை இருந்தால் வெளியே சந்தனமா வரும் எனவும் சன்னியாசிகள் காட்டம். மாற்றுத்திறனாளிகள் சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் தொடர் போராட்டத்தை 2025 ஏப்ரல் 22 முதல் நடத்தவுள்ளதாக அறிவிப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் வஞ்சிப்பதாக மாற்றுத்திறனாளிகள் வேதனை. திருப்பூரில் 1 லட்சம் மதிப்புள்ள பைக் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் புகாரளிக்க சென்றபோது இன்று போய் நாளை வா என காவல்துறையினர் அலட்சியமாக பேசியதாக குற்றச்சாட்டு. பைக் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் ஸ்டாலின் அரசின் காவல்துறை தாமதமாகவே புகார் பெற்றதாக பாதிக்கப்பட்டவர் வேதனை. கிருஷ்ணகிரியில் 100க்கும் மேற்பட்டோரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்ட அரசு ஊழியர் உட்பட 2 பேரை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மோசடி ஆசாமிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. கடலூர் மாவட்டத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநரை தாக்கி பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் ஓட்டுநர்கள் மத்தியில் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது அச்சமில்லாமல் போனதே இத்தகைய குற்ற சம்பவங்கள் நடைபெற காரணம் என ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டு. தமிழக கடலோர மாவட்டங்களில் வருடாந்திர மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை அமலுக்கு வருகிறது. கடலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மீனவர்களின் தொழில் முற்றிலுமாக முடங்கியுள்ள நிலையில் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியை ஸ்டாலின் அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மீனம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. மாடு முட்டியதில் 23 வயது மாடுபிடி வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுகிறோம் என கடிதம் அனுப்பிவிட்டு தற்போது கையெழுத்திட திராவிட மாடல் அரசு மறுத்ததால் சமகர கல்வி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதி கிடைக்கப்பெறவில்லை. நீங்கள்தான் தொட்டுப்பார், சீண்டிப்பார், தெம்பிருக்கிறதா, திராணி இருக்கிறதா என கேட்பீர்களே, அதையெல்லாம் வைத்து தமிழக மாணவர்கள் கல்விக்கு நிதி பெற்றிருக்கலாமே ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கார் வாட்டர் வாஷ் செய்யும் கடைக்குள் புகுந்து ஊழியர்களை தாக்கிய திமுக கவுன்சிலர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என நாவினிக்க பேசிய ஸ்டாலின் தேர்தலுக்கு பின் திமுகவினர் செய்யும் ரவுடித்தனத்தை கண்டு கொள்ளாமல் இருப்பதாக மக்கள் ஆதங்கம். பயணிகளுக்கு கூடுதல் வசதிகளை வழங்குவதாகவும் செலவுகளை குறைப்பதாகவும் கூறி தனியார் குளிர்சாதன பேருந்துகளை வாடகைக்கு வாங்கும் திராவிட மாடல் அரசு. இது பொது போக்குவரத்தை தனியார் மயமாக்க ஸ்டாலின் அரசு எடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதி என தொழிற்சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் குற்றச்சாட்டு. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கடந்த சில தினங்களாக அறிவிக்கப்படாத 8 மணி நேர மின்வெட்டால் தூக்கமின்றி தவிக்கும் பொதுமக்கள். மின் கேபிளில் பழுது ஏற்பட்டுள்ளது என மின்வாரிய ஊழியர்கள் சாக்குப்போக்கு சொல்லும் நிலையில் கருணாநிதியின் ஆட்சியைப் போலவே ஸ்டாலின் ஆட்சியும் இருண்ட ஆட்சிதான் என மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் போதிய ஊழியர்கள் இன்றி சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் உடல் 3 நாட்களாக பிணவரையிலேயே வைக்கப்பட்டுள்ள அவலம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் அரசு மருத்துவமனையில் போதிய ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு பாதுகாப்புக்காக வந்திருந்த காவல்துறை வாகனத்தில் குளிர்சாதன கட்டுப்பாட்டு கருவி வெடித்ததால் பரபரப்பு. திமுக ஆட்சியில் அரசு வாகனங்களை முறையாக ஆய்வு மேற்கொள்ளாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமத்தில் சூறாவளி காற்றில் பல்வேறு ரக வாழை மரங்கள் முறிந்து சேதம். திராவிட மாடல் அரசு முறையாக கணக்கெடுப்பு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். மதுரை மாநகராட்சியில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 4575 பேர் தெருநாய் கடியினால் பாதிக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. குருத்தோலை ஞாயிறு தினத்தையொட்டி தேவாலயங்களில் இன்று நடைபெற்ற குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு ஆராதனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். குருத்தோலையை கையில் ஏந்தி பிடித்தபடி ஓசன்னா தாவீதின் புதல்வர் என்ற பாடலை பாடியபடி பவனியாக சென்ற கிறிஸ்தவர்கள். ஏப்ரல் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வேலூரில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சென்னையில் அதிகபட்சமாக 39.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவு. தமிழக அரசு கையகப்படுத்திய நிலங்களுக்கு மட்டும் 806.22 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டி உள்ள நிலையில் நில உரிமையாளர்கள் பிச்சை பாத்திரம் எடுத்து நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தொழிற்சாலைகள் உருவாக்குவதாக கடந்த 4 ஆண்டுகளாக உலகளாவிய அளவில் தொழிற்சாலை புரட்சி என விளம்பரப்படுத்திய திராவிட மாடல் அரசு உண்மையில் நில உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதில் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு. ஆந்திர மாநிலம் அனகப்பள்ளி மாவட்டம் கைலாசப்பட்டினத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதி. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை சொத்து பரிவர்த்தனையில் நடந்துள்ள மோசடிகள் தொடர்பாக 661 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய அமலாக்கத்துறை நோட்டீஸ். சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் தொடர்புடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையில் அமலாக்கத்துறை தொடங்கியிருப்பதால் காங்கிரஸ் தலைமை அதிர்ச்சி. உக்ரைனின் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலால் பல கட்டிடங்கள் சேதம். உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா 88 ஆளில்லா விமானங்களை ஏவியதாகவும் அவற்றில் 56 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அந்நாட்டு அரசு தகவல்.